முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, யார் யாரோ உன் வாழ்க்கையில் ஆடி அடங்கி இப்போது என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் நீ முழிச்சுக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் இந்த முருகப்பெருமான் ஏன் ஆட்டத்தை ஆரம்பிக்க போகிறேன். இத்தனை நாளாக நீ கஷ்டப்படுறதுக்கும் கவலைப்படுறதுக்கும் காரணமாக யார் இருந்தாங்களோ, நீ என்ன செஞ்சிட போகிற, என்ன செஞ்சிட முடியும்னு நினச்சி யாரெல்லாம் ஆடாத ஆட்டம் ஆடி கேளாத கேள்வி கேட்டு பேசாத பேச்செல்லாம் உன்னை நோக்கி பேசுகிறாங்களோ, இப்போது அவர்கள் முன்பாக இந்த முருகனின் ஆட்டம் தொடங்க போகுது. நான் சும்மாவே காவடியாட்டம் ஆடுவேன். அப்படி இருக்கும்போது என் பிள்ளையான உன்னை ஒருத்தன் கஷ்டப்படுத்துகிறாங்கிறத பார்த்த பிறகும் சும்மா இருப்பேனா என்ன? முழு நம்பிக்கையோட மனசார ஓம் சரவணபவன் மட்டும் சொல்லு. மற்றதையெல்லாம் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கையில் உனக்கு எதிராக ஆடின ஆட்டத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக ஒரு பெண்ணுடைய ரூபத்தில் நானே வந்து உன் சார்பில் உனக்காக ஆட்டம் ஆட போகிறேன். இனிமே உன் எதிரிகளெல்லாம் ஆடி போகும்படியும் திகச்சு நிற்கும்படியும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கும்படியும் பல ஆட்டங்களை நான் ஆடப்போகிறேன் என் செல்வமே. அது மட்டுமல்ல, நீ கேட்டதையெல்லாம் உன் விருப்பப்படியே உன் கைகளையும் ஒப்படைக்க போகிறேன். இத்தனை நாளாக துன்பத்தை மட்டுமே அனுபவிச்ச நீ இப்போது கனவுல கூட காணாத அளவுக்கு இன்பத்தை அனுபவிக்க போகிற. உன்னுடைய கவலைகளை எல்லாம் கண்காணாத தூரத்திற்கு நான் துரத்தி அனுப்ப போகிறேன். உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும்னு நம்பு. உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்தையும் நான் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உனக்காக எதை எப்போ செய்யணும்னு நான் திட்டமிட்டபடியே இப்போ எல்லாமே சரியானபடி உன் கைகளில் வந்து சேரப்போகுது. இந்த சூழ்நிலையில் உனக்கு துணையாக உனக்கு ஆதரவாக யார் இல்லைனாலும் இந்த முருகன் நான் இருப்பேனேன் செல்வமே. நீ எந்த அளவுக்கு மன வருத்தத்தோட வேதனையோடு இருக்கிறன்னு எனக்கு தெரியும். அது எல்லாத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு உன்னை கொண்டு வர நான் முடிவெடுத்துட்டேன். அடிக்கடி உன் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் சண்டை சச்சரவும் பிரச்சனையும் வர்றதுக்கு ஒருத்தர் காரணமாக இருந்தாங்க. அவர்களுக்குடைய ஆட்டத்துக்கும் இப்போது முற்றுப்புள்ளி வைக்க தான் இந்த பெண்ணை உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன். எதுக்கெடுத்தாலும் உன் குடும்பத்தில் சண்டையும் சச்சரவும் வாக்குவாதமுமாகவே இருந்ததில்லவா? இப்போது உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா சிக்கல்களையும் தீர்த்து வச்சு உன் வாழ்க்கையை இன்பமயமாய் மாற்றுவதற்கு நான் முடிவெடுத்துட்டேன் என் செல்வமே. உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கிறது இன்பமா துன்பமா நல்லதா கெட்டதான்னு கூட புரிஞ்சிக்க முடியாத சூழ்நிலையில தான் நீ இருக்க. இன்னைக்கு உனக்கு எது பெரிய இன்பம்னு தோணுதோ, இது நாளைக்கே உனக்கு துன்பமாய் மாறலாம். இன்னைக்கு நீ எதை தப்பு எது துன்பம் எது கஷ்டம் நினச்சிக்கிட்டு இருக்கியோ, அது நாளைக்கே உனக்கு இன்பமாய் தெரிய ஆரம்பிக்கும். உன் வாழ்க்கையில் என்ன நடக்குது, ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு உனக்கு வேணும்னா தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நடத்திக்கிட்டு இருக்க இந்த முருகப்பெருமான் எல்லாத்தையும் காரண காரியத்தோடு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்றதை புரிஞ்சுக்கிட்டு கோபத்தை அடக்கி அமைதியாக பொறுமையாக பக்குவமாக இருக்க பழகு. நீ நினச்சாலே உன் விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கறதுக்கு இந்த முருகன் உனக்கு துணையாக வந்து நிற்பேன். சிரிக்கிற வாய்ப்பு கிடைக்கும்போது நீ சிரிச்சுக்கோ. அதை விட்டுட்டு அப்புறமா அழுகும்போது நான் என் வாழ்க்கையில் சிரிக்கவே இல்லை, நான் கஷ்டப்பட்டேன், கவலைப்பட்டேன், நான் சந்தோஷமாகவே இல்லைன்னு புலம்பக்கூடாது. நல்லதோ கெட்டதோ அது நடக்கும்போதே அதுக்குண்டான விஷயங்களை செஞ்சிடணும். நல்லது நடக்கும்போது சந்தோஷப்படலாம், கெட்டது நடக்கும்போது அதை சரி செய்ய என்ன செய்யணும்னு யோசிச்சு அதற்கு உண்டான முயற்சிகளை செய்வது தானே அதி உத்தமமாக இருக்கும். உன் மனசில் உள்ள வலிகளையும் உன் கஷ்டங்களையும் நினச்சி நீ கண்ணீர் வடித்து அதை குறைக்கலாம்னு முயற்சி செய்தியா என்ன? எப்போ பார்த்தாலும் கவலையாக இருக்குன்னு நீ கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருக்கதை முதல்ல நிறுத்து. உன் அப்பன் முருகன் உன் பக்கத்திலே தான் இருக்கேங்கிறத மறந்துடாத. உனக்கு என்ன குறை இருந்தாலும் அது அத்தனையையும் நான் சரி செய்வேன். உன்னை பற்றி முழுசாக அறிஞ்ச நானே உன் துயரத்தை போக்கி உன் பிரச்சனைகளை தீர்த்து நீ கேட்டதையெல்லாம் நல்லபடியாக உனக்கு செய்ய போகிறேன். முதல்ல உன் மனசில் இருக்கிற கஷ்டங்களையும் காயங்களையும் முழுசாக என்கிட்ட சொல்லிடு. அது எதுவுமே உன்னை பாதிக்காத அளவுக்கு நான் உன்னை காப்பாற்றுறேன் என் செல்வமே. இப்போது நீ உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் கடந்து வரும் பொழுதுதான்
அளவில்லாத அற்புதங்களை என்னால் உன் வாழ்க்கையில் செய்ய முடியும். அற்புதங்கள் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரணுங்கிறது தான் காலத்தின் கட்டாயம். முதல்ல உன் கண்ணீரை தொடச்சிட்டு இந்த முருகன் உனக்காக செய்யக்கூடிய அற்புதங்களை உணர்வதற்கு தயாராகு. உன் துயரத்தை பகிரவோ உனக்காக உதவி செய்யவோ யாருமே இல்லைன்னு நீ கதர்னதையெல்லாம் கேட்டு கவலைப்பட்டதையெல்லாம் பார்த்து தான் உன் துன்பங்களை விலக்கி வச்சு உனக்கு நன்மை செய்வதற்காக உன்னை தேடி ஓடி வந்தேன். கூடிய சீக்கிரமே நீ என்னிடம் வேண்டி கேட்டதையெல்லாம் என் ஆசீர்வாதத்தோடு பெறப்போற. நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் அதை நினச்சி கவலைப்படாத. உன் கண்ணீரை துடைக்க என் கரங்கள் தயாராகவே இருக்குது என் செல்வமே. என் அருளால் நீ நினச்ச விஷயத்தை நினச்சபடியே உனக்கு நடத்தி முடிக்கிறேன். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை மூலமாகவே உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றி நீ வாழ்க்கையில் வெற்றி பெறும்படியும் நான் செய்ய போகிறேன். நீ என்னை நினைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உன்னுடைய துன்பத்தை போக்க நான் ஓடோடி வருவேன், புரிஞ்சுக்கோ. இனிமே நீ உன் வாழ்க்கையில் என்ன செஞ்சாலும் அது நல்லபடியாக நடந்து முடியும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். ஏன்னா நீ கலங்கும்படி இங்கு எதுவுமே நடக்கவில்லை என் செல்வமே. நீ கேட்டதை உனக்காக தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என் பிள்ளையான உன்னை நினைக்கும் போது எனக்கே பெருமையாக தான் இருக்குது. நீ விரும்பிய பாதையில் நிச்சயமாக நான் உன்னை வாழ வைப்பேன். நீ நினச்ச விஷயங்களையும் நல்லபடியாக உனக்கு நடத்தி முடிப்பேன். நீ கஷ்டப்படும் போது உன் கூட இருந்தவங்க மேலே நீ எப்போதுமே நம்பிக்கை வைக்கலாம். ஏன்னா நீ கஷ்டப்படும் போதே உன்னை விட்டு போகாதவங்க இனிமேலாம் உன்னை விட்டு போக போகிறாங்க. நீ நல்லா இருக்கும்போது உன் கூட வந்து சிரித்து பேசி மகிழ்பவர்களை காட்டிலும் நீ கஷ்டத்தில் இருக்கும்போது உனக்கு ஆறுதல் சொன்னவங்களையும் உன் கூட இருந்தவங்களையும் நீ நம்பிக்கை கொள்ளும் போது தான் அது உன் வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி தரக்கூடிய நன்மையாக மாறும். அடுத்தவங்களை குறை சொல்லி தான் நீ உனக்கான நல்ல பேரை தக்க வச்சுக்கணும்னு இங்கு எதுவுமே இல்லை. என்ன நடந்தாலும் நம்பிக்கை தளராமல் தைரியமாக இரு. உனக்கு துணையாக இந்த முருகன் நான் இருந்து இந்த பிறவியிலும் இனி வரப்போகும் எல்லா பிறவிகளிலும் எந்த விதமான தீங்கும் உன்னை நெருங்காத அளவுக்கு உனக்கு பாதுகாப்பாக நான் இருக்க போகிறேன். என்ன மீறி எதுவும் நடக்காதுங்கிறத புரிஞ்சுக்கோ. சர்வ மங்களங்களும் சகல சந்தோஷங்களும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும்படி இந்த முருகன் நான் அருள் செய்ய போகிறேன். அது மட்டும் அல்ல, உனக்கான ஒரு மங்களகரமான நல்ல விஷயத்தையும் நீ நினச்சது போலவே நடத்தி கொடுக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். மனிதர்கள் மனிதனை ஏமாற்றலாம், ஆனால் நான் ஒருபோதும் என் பிள்ளையாகிய உன்னை ஏமாற்ற மாட்டேன். நீ அடுத்தவங்களை குறை சொல்லி அடுத்தவங்க மீது குற்றம் சுமத்தி நீ நல்லவேன்றதை எரிவிக்க ஒருபோதும் முயற்சி செஞ்சது கிடையாது. ஆனால் மற்றவங்க உன்னை குறை சொல்லி தான் நல்லவன் மாதிரி காட்டிக்கணும்னு நிறைய முறை முயற்சி செஞ்சுருக்காங்க. அப்படி பிறரை குறை கூறி தன்னை நல்லவன்னு தக்க வச்சுக்கிற அந்த நல்ல பெயர் ஒருபோதும் நிரந்தரம் அல்லங்கிறத எல்லாருமே புரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. எல்லா விஷயங்களிலும் எனக்கு அதுதான் வேணும் இதுதான் வேணும்னு நீ என்கிட்ட அடம் பிடிச்சு கேட்டது கிடையாது. ஆனால் உனக்கு என்ன தேவை, எது எப்போது செய்யணும்னு எல்லாம் தெரிந்தவனாக நான் இருந்து அதன்படி உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். இப்போதைக்கு வாழ்க்கை உனக்கு சொல்லி கொடுக்குற பாடத்தை புரிஞ்சுக்கோ. எல்லாமே சில காலம்தான். என்ன நடந்தாலும் கஷ்டமோ நஷ்டமோ இன்பமோ துன்பமோ எது வந்தாலும் இது சீக்கிரம் நம்மளை விட்டு விலகி போயிடும்னு மனசளவில் தைரியமாக இரு. யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காம இருந்தாலே உன் வாழ்க்கையில் ஏமாற்றங்கிறதே உண்டாகாது. ஒரு சின்ன விஷயமோ அல்லது ஒரு சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ எதுவாக இருந்தாலும் இது இப்படி நடக்கும், அவங்க அப்படி செய்வாங்க நீ நினைக்கும் போது அது நடக்காத போது அது உனக்கு ஏமாற்றமாக தெரியுது. இனிமேலாவது எதையும் யாரையும் முழுசா நம்ப வேணாம். உன்னை மட்டுமே உன் வாழ்க்கையில் நீ நம்புனா போதும். நல்லா யோசிச்சு எல்லாத்தையும் சிறப்பாக செஞ்சு வாழ்க்கையில் வெற்றி பெறணுமே தவிர அவசரப்பட்டு கோபப்பட்டு எதையாவது தப்பாக செஞ்சு வாழ்க்கையில் சிக்கலில் மாட்டிக்கிறக்கூடாது. மனித வாழ்க்கையை வாழ்வது ஒரே ஒரு முறைதானே, அதை அர்த்தமுள்ளதாக வாழ்ந்துட்டு போ. வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களையெல்லாம் ரசித்து ஒவ்வொரு சந்தோஷத்தையும் அனுபவிக்க கற்றுக்கோ. உலகம் என்ன, இறைவன் எப்படிப்பட்டவன்கிறத புரியாதவங்க தான் தான்ற ஆணவத்தோடு ஆட்டக்கூடிய ஆட்டத்தில் ஆடுவாங்களாக இருப்பார்கள். ஆனால் இந்த உலகமே உன் அப்பன் முருகன் தான்ற எண்ணத்தை நீ வச்சுக்கிட்டு
எல்லாமே அறிந்தவன் என் அப்பன் முருகன்னு நீ முழுசா என்னை நம்பும்போது எந்த கஷ்டமும் உன்னை நெருங்காத அளவுக்கு நான் உன்னை காப்பாற்றுவேன் என் செல்வமே. நினச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குதேன்னு நம்பிக்கையின்றி நாட்களை வீணாக்காதே. உனக்காக உன் அப்பன் முருகன் இருக்கேன். எந்த பயமும் இல்லாமல் நீ கவலைப்படாமல் தைரியமாக இருந்தாலே போதும். உனக்கு இருக்கிற திறமைக்கும் தகுதிக்கும் உன் புத்திசாலித்தனத்துக்கும் சேர்த்து நான் நிச்சயமா உன் வாழ்க்கையை உயர்த்தி காட்டுவேன். நீ உன்னை பற்றி நல்லா யோசிச்சு பாரு. எந்த விதத்திலும் நீ யாருக்குமே சளைச்சவன் கிடையாது. சொந்த பந்தமோ சொத்துன்னு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் யாராவது வந்து உனக்கு உதவி செய்வாங்க நீ யாரையும் நம்பி காத்திருக்காம உன் உழைப்பை மட்டுமே நம்பி முன்னேறக்கூடிய நீதான் உண்மையான வெற்றியாளன். உன் உழைப்பால தான் நீ நாளுக்கு நாள் உயர்ந்துக்கிட்டே இருக்க போற. யாருடைய ஆதரவும் இல்லாமல் நீ ஏன் உன் வாழ்க்கைக்கான பாதைகளை உருவாக்கிக்கிட்டு இருக்க? உன்னுடைய நேர்மையும் தன்னம்பிக்கையும் உழைப்பும் முயற்சியும் சேர்ந்து தான் இப்போது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து உன் கனவுகளையும் நனவாக்க போகுது. இந்த முருகனின் அருளால் நிச்சயமாக நீ உச்சத்தை தொடுவாய். எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நீ மனசில் தளர்ச்சி கொள்ளாமல் உறுதியாக முன்னேறிப்போ. நான் எப்போதுமே உனக்கு துணையாக இருப்பேன். சோர்வு உன் பாதையை மறைக்கலாம், ஆனால் என் அருள் அதை ஒளியுடையதாக மாற்றும். நீ சோர்ந்து போகாமல் இந்த முருகனின் மீது பக்தி செலுத்து. என் அப்பன் முருகன் என் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருப்பார்னு நீ நம்பும்போது உன் வாழ்க்கைக்கு தேவையான ஒளியை நான் கொடுத்து எல்லா நல்லதும் நல்ல விஷயங்களும் நடக்கும்படி செய்வேன் என் செல்வமே. உன்னுடைய பிறப்புங்கிறது உன்னை பெத்தவங்க கொடுத்தது, இறப்புங்கிறது ஆண்டவன் அழைப்பது. இரண்டுக்கும் இடையில நீ வாழக்கூடிய வாழ்க்கையில் எதுக்காகவும் நடிக்காம யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காம உன்னையே முழுசா சார்ந்து உன் வாழ்க்கைக்கான விஷயங்களை நீயே செஞ்சுக்கிட்டு உனக்கு பிடிச்சது போல உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. உன்னை மதிக்காத இடத்துல நீ மண்ணக்கூட மிதிக்கக்கூடாது. உனக்கு பொருந்தாத இடத்துல போய் நீ இருக்கணும்னு யோசிக்கவும் கூடாது. உன்னை விரும்பாத வீட்டுக்கும் உன்னை பிடிக்காத வீட்டுக்கும் நீ விருந்தினராக கூட போகக்கூடாது. இதையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை வாழ்ந்தினா நிச்சயம் வெற்றி பெறுவ.